ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நான் சில லீடர்ஸ் பேர் எழுதுறேன். இந்த லீடர்ஸோட பேரை வந்து நீங்க பேப்பர்ல பார்த்துருக்கீங்களா? இவங்க எல்லாருக்கும் ஒரு காமன் ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. ஒரு பேட்டர்ன் இருக்கு. அத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. லூலா டா சில்வா பிரேசில், கெய்ர் ஸ்டார்மர் யூகே, ஜொக்ரான் மம்தானி யுஎஸ்ஏ. ஸோ இவங்கலாம் யாரு? அந்தந்த ஊர்ல கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிருக்காங்களா? பிரேசிலோட கவர்மெண்டோட ஹெட் யாரு? சில்வா. யூகேல ஸ்டார்மர். யுஎஸ்ஏல நியூயார்க் சிட்டி, இந்த ஃபினான்ஷியல் சிட்டி, அந்த சிட்டியோட மேயர் மம்தானி. இவங்க எல்லாரும் பேரும் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட், இவங்க எல்லாருக்கும் காமனான பாயிண்ட் என்ன? கெய்ர் ஸ்டார்மர் என்ன சொல்றாரு? மக்களுக்கு பப்ளிக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும். பப்ளிக்கா, இட் இஸ் நாட் பிரைவேட், பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம். அடுத்து சில்வா பிரேசில்ல இன்இக்வாலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ எல்லா மக்களுக்கும் சில காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சோஷியல் டிரான்ஸ்ஃபர். மம்தானி ஃப்ரீ பஸ். லிங்க் பண்ண முடியல. நம்ம ஊர்ல ஸ்டாலின் பண்ணதை யூஎஸ்ல இருக்கிற நியூயார்க்கோட கவர்னர் மேயர் பண்ண போறாரு. ஃப்ரீ பஸ். வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா உங்க ரெண்ட் இதுக்கப்புறம் அதிகமாகாது. ரெண்ட் இஸ் ஃப்ரீஸ்ட். அடுத்து ஹெல்த்ல இம்ப்ரூவ் பண்ணணும். சைல்டு கேர். ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த எல்லா லீடர்ஸ் கிட்டையும் ஒரு டெம்ப்ளேட் பார்க்க முடியுதுல, சேம் பேட்டர்ன் பார்க்க முடியுதுல. என்ன பண்றாங்க? ஒரு ஃபேமிலியோட எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்க ட்ரை பண்றாங்களா? எல்லா ஃபேமிலியையும் மார்க்கெட்ல விடாம கவர்மெண்ட் பார்த்துக்க ட்ரை பண்ணுதா? ஸோ திஸ் இஸ் தி ரீசெண்ட் ட்ரெண்ட். இதே ட்ரெண்டை நீங்க இந்தியாக்குள்ளேயும் பார்க்க முடியும். நிறைய ஸ்டேட்ஸ்ல இந்த ஐடியா பேசுறவங்க சிஎம் ஆயிருக்காங்க. ஸோ ஓகேல, அப்ப அந்த ஃபுல் விஷயத்தையும் ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் சொல்லலாமா? 2025ஓட ஸ்டார்டிங் டைம்ல அமெரிக்காவில் ட்ரம்ப் என்ட்ரி, ரைட் விங் பார்ட்டி. அதே இயரோட இப்போ எண்ட்ல அமெரிக்காவோட முக்கியமான ஒரு ஸ்டேட்ல நியூயார்க்கோட மேயர் மம்தானி ஒரு சோஷியலிஸ்ட் உள்ள வராரு. ஸோ திஸ் இஸ் தி கரண்ட் குளோபல் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு. அடுத்த இயர்ல என்ன நடக்குது, எந்த லீடர் வராங்க, இதே பேட்டர்னை பார்க்க முடியுதான்னு அனலைஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்த பாயிண்ட், வாட் இஸ் தி ரீசன்? வெல்ஃபேர் பண்ற லீடர்ஸை, வெல்ஃபேரிசத்தை இப்போ ரீசெண்ட் டைம்ல மக்கள் ஏன் சப்போர்ட் பண்றாங்க? என்ன ரீசன்? ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கான்செப்ட், பேசிக் கான்செப்ட். இந்த குளோபல் லெவல்ல இல்லை ஒரு கண்ட்ரி லெவல்ல ஒரு எக்கானமி வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆச்சுன்னா மக்கள் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நம்ம லைஃப் மாறப்போகுது. பட் ஒருவேளை இந்த எக்கனாமிக் க்ரோத் எல்லாருக்குமான க்ரோத்தா இல்லாம ரிச் பீப்புளோட க்ரோத்தா இருக்கணும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லா கம்பெனிஸோட வேல்யூ ஆகிட்டே இருக்கு, அதிகமாயிட்டே இருக்கு. பட் புவர் பீப்புளோட இன்கம் என்ன ஆகல? அதிகமாகல. ஸோ பிசினஸ் பண்றவனோட ப்ராஃபிட் அதிகமாயிட்டு இருக்கு, சம்பளம் வாங்குறவனோட வேஜ் எப்படி இருக்கு? ஸ்டாக்னண்டா இருக்கு. இந்த சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆஸ் யூஷுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன், ப்ரொட்டஸ்ட். ரொம்ப முக்கியமானது, கவர்மெண்ட் மேல ட்ரஸ்ட் குறையுமா? லிங்க் பண்ணி முடியுதுல. ஒரு கண்ட்ரியோட growth வந்து சூப்பரா போயிட்டு இருக்கும்போது அந்த growth வந்து மக்களுக்கு ரீச் ஆகல அப்படின்றது மக்களுக்கு தெரிய வருதுன்னா கவர்மெண்ட் மேல மக்களுக்கு ட்ரஸ்ட் இருக்காது. இப்போ அடுத்த வருஷமும் கவர்மெண்ட் அகைன் ரிப்பீட்டிங் தி நம்மளோட எய்ம் வந்து கண்ட்ரியோட growth தான் அப்படி சொன்னாங்கன்னா மக்கள் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. growthலாம் அப்புறம் எங்க லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்க. காசு ரொம்ப அதிகமாகுது, சம்பளம் கம்மியா இருக்கு, சம்பளம் அதிகமா இருக்கு, ரெண்ட் அதிகமா இருக்கு, சாப்பாடு விலை அதிகமா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் எங்களை இம்ப்ரூவ் பண்ணணும், we need welfare அப்படின்னு மக்களே கேட்க ஆரம்பிப்பாங்க. ஓகேல, அப்ப அந்த சிச்சுவேஷன் பயன்படுத்திக்கிட்டு சோஷியலிஸ்ட் மட்டும் கிடையாது, எல்லா லீடர்ஸும் ரைட் விங் மோடியா இருக்கலாம், இல்ல சோஷியலிசம் பேசுற ஸ்டாலினா இருக்கலாம், இல்ல கம்யூனிசம் பேசுற கேரளாவா இருக்கலாம், அந்த கட்சியோட ஐடியாலஜிக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த ஊர்ல மக்கள் கிட்ட growthோட ரிசல்ட் போகல, மக்கள் கஷ்டப்படுறாங்க, வெல்ஃபேருக்கு ஆசைப்படுறாங்க தெரிஞ்ச உடனே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் they shift towards welfareism. ஸோ வெல்ஃபேரிசம் பண்ணி தான் ஆகணும். ஸோ கண்டிப்பா வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணலன்னா மக்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. அதாவது இந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் சிஸ்டமே தப்பு, வருஷம் வருஷம் க்ரோ ஆகும்னு சொல்றாங்க, growth ரேட் சொல்றாங்க, பட் எங்களுக்கு சம்பளம் அதிகமாகலையே, அப்போ அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் சிஸ்டம் தப்பு. அப்போ கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணிடணும்? ரீப்ளேஸ் பண்ணி யோசிப்பாங்க. ஸோ கன்க்ளூஷன் புரியுதுல. ஸோ இன்இக்வாலிட்டி இஸ் தி பெஸ்ட் இண்டிகேட்டர். நம்ம கண்ட்ரியில் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அதிகமாகிட்டே இருக்குன்னா அது பயங்கரமான இண்டிகேட்டர். அதை கண்டுபிடிச்சிட்டு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அந்த இன்இக்வாலிட்டி சரி பண்ணுறதுக்கு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் பேசுவாங்க. ஃப்ரீ பஸ், ஃப்ரீ ஹெல்த், ஃப்ரீ எஜுகேஷன், ரெண்டு கம்மி பண்ணலாம், மக்களை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். இல்லை என்ன பண்ணுவாங்க? அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் சிஸ்டமே தப்புன்னு சொல்லிட்டு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியே போயிடும். ஸோ ஓகேல, இப்போ அடுத்த பாயிண்ட், ட்ரெண்ட் பார்த்தோம்ல, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் என்ன வருது? வெல்ஃபேரிசம் வருது. எல்லா மக்களுக்கும் வெல்ஃபேரிசம் பிடிக்கும். என்ன ரீசன்? ஒரே ஒரு பாயிண்ட் தான். அதுக்கு என்ன ரீசன்னா ரிசல்ட் வந்து பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். வெல்ஃபேரிசம் இமிடியேட் ரிசல்ட் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீ பஸ் சொன்ன உடனே நாலுல இருந்து மக்கள் ஃப்ரீயா பஸ்ஸுக்கு போவாங்க, இமிடியேட் இம்பாக்ட், காசு சேவ் ஆகும். ஃப்ரீ ஸ்கூல் சொன்ன உடனே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, அதை பார்க்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். ஸோ உடனடியா மக்களுக்கு என்ன ஆகும்? தே ஃபீல் எமோஷனல், நம்ம கவர்மெண்ட் நமக்கு நிறைய செய்யுது. திஸ் இஸ் தி எமோஷனல் பவர் ஆஃப் வெல்ஃபேர். இந்த எமோஷனல் பவரை எல்லா கட்சியும் எடுத்துக்க ஆசைப்படும். அது ரைட் விங்கா இருக்கலாம், சென்டரா இருக்கலாம், இல்ல லெஃப்டிஸ்டா இருக்கலாம். பட் ரிஃபார்ம்னு பண்ணும்போது, ஒரு எக்கனாமிக் ரிஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ரிஃபார்ம், அந்த growth வரதுக்கு லாங் டேர்ம் ஆகும். தான் டிஃபரன்ஸ். ஸோ அதனால தான் எல்லா டைம் எலெக்ஷன் டைம் எல்லாம் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் பயங்கரமான ஒரு கீ பாயிண்ட் எது? இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டி இருக்கிற வரைக்கும் பாப்புலிஸ்ட் ஐடியாஸ் இதை ஃப்ரீயா கொடுப்போம், ஹெல்த் ஃபெசிலிட்டி இன்னும் ஈஸியா இருக்கும். அப்படி பேசும்போது மக்கள் அவங்க எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகும். இப்போ அடுத்த கட்டம் என்னது? டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேல, பட் பாலிடிக்ஸ் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வெல்ஃபேரிசம் புரியுதுல. கவர்மெண்ட் வில் டேக் கேர் ஆஃப் யூ. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். மார்க்கெட்டை நம்பி இருந்த உங்க ஃபேமிலி பிரைவேட் ஹெல்த், பிரைவேட் எஜுகேஷன் எல்லாமே ஆயிடும், பப்ளிக்கா மாறும். மார்க்கெட் எல்லா பொருள் விலையும் ஸ்டெபிலைஸ் ஆகும், வீட்டு ரெண்ட் கூட மினிமைஸ் ஆகும். அப்ப வெல்ஃபேரிசம் முக்காவாசி மக்களுக்கு என்ன ஆகும்? ஹாப்பி தருது. பட் ஹாப்பினஸ் கொடுத்தாலும் நீங்க பாத்துருக்கலாம், மோஸ்ட் ஆஃப் தி எக்கனாமிஸ்ட் இல்ல எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வந்து இந்த வெல்ஃபேர் மாடல், வெல்ஃபேரிசம் பிடிக்காது. ஏன் யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப சிம்பிளா ஒரே கோட்ல சொல்லணும்னா, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபாஸ்டா கிடைக்குதோ அந்த விஷயம்
ரொம்ப நாளைக்கு இருக்காது. இதான் மெயின் பாயிண்ட். எல்லா எக்கனாமிஸ்டோட மெயின் எய்ம் என்ன இருக்கும்னா ஸ்ட்ராட்டஜி, லாங் டேர்ம் கோல், சஸ்டைனபிலிட்டி. ரொம்ப காலத்துக்கு இன்ஸ்டிடியூஷனலா, ஹிஸ்டாரிக்கலா ஒரு எக்கனாமி ஸ்ட்ராங் வச்சுக்கிறது. அந்த லெவலில் தான் யோசிப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்பொழுதுமே வெல்ஃபேர் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எக்கனாமிஸ்ட் வார்ன் பண்ணுவாங்க. என்ன ரீசன்? சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸும் மற்ற கண்ட்ரீஸை விட இந்தியாவால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது வந்து நம்மளோட ரியல் லைஃப். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த நியூயார்க் மேயர் சொன்னார்ல ஃப்ரீ பஸ்னு, அதை வச்சுக்கலாம். எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ். அந்த பஸ்ஸுக்கு பெட்ரோல், வண்டி ஓட்டுறவங்களுக்கு சம்பளம், அந்த மணி யார் தரா? கவர்மெண்ட் தருது. எத்தனை வருஷத்துக்கு காசு தர முடியும்? எங்க இருந்து காசு எடுத்துரும்? அதோட சோர்ஸ் எங்க? கண்டிப்பா அதோட சோர்ஸ் என்ன இருக்காது, இன்ஃபைனட்டா இருக்காது, வந்துகிட்டே இருக்காது காசு. நீ ஃப்ரீ பஸ்ஸுக்கு, டிரைவருக்கு, பெட்ரோலுக்கு கொடுக்க என்ன ஆயிட்டு இருக்கும்? ஒரு கட்டத்துல காசு குறையும். அப்ப காசு குறையும் போது என்ன பண்ணுவ? நீ காசு கம்மியா இருக்குமா? அப்ப என்ன பண்ணுவ? பஸ் போற ட்ரிப் இருக்குல்ல, அந்த ட்ரிப்ஸ், நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் என்ன பண்ணுவ? குறைப்ப. கையில காசு இல்ல, ஃபர்ஸ்ட் இயர் போன மாதிரி 100 ட்ரிப் போக முடியாது. அடுத்து பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னா அந்த பஸ் மெயின்டைன் பண்ணுவியா? மெயின்டெனன்ஸ் ஆகும், மெயின்டெனன்ஸ் குறைஞ்சிரும், குவாலிட்டி இருக்காது, நம்பர் ஆஃப் ட்ரிப் குறையும், பஸ் குவாலிட்டி இருக்காது, வருஷம் நம்பர் ஆஃப் பஸ் அதிகமாக்க முடியாது. அப்போ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் என்ன ஆகும்? ஃபியூச்சர்ல இன்எஃபிஷியன்டா மாறும். அது லாஸ்ட். நீ யாருக்காக ஹெல்ப் பண்ணியோ அந்த ஓட்ட பஸ்ல இன்எஃபிஷியன்டா ரொம்ப கூட்டத்தோட போறது யாரு? புவர் பீப்பிள் தான். முதல் நாள் நீ ஃப்ரீயா போகலாம், சூப்பரா இருக்கும். பட் போக ஸ்டெபிலிட்டி இருக்காது. என்ன ரீசன்? இந்த வெல்ஃபேர் மாடல்ல ஜஸ்ட் லைக் தட் பண்ணக்கூடாது. யார் சொல்றாங்க? எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எப்பெல்லாம் வெல்ஃபேர் பண்றீங்களோ யூ ஷுட் பி மோர் கேர்ஃபுல். கரெக்டா மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்ணலனா லாங் டேர்ம்க்கு வராது. பேசிக்க முடியுதா? இந்தியாவில் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், இந்தியாவில் தமிழ்நாடு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ நியூட்ரிஷன், ரேஷன் கடை எல்லாமே கிடைக்குது. எப்படி கிடைக்குது? நாம யோசிக்கிற மாதிரி குவாலிட்டியே இல்லை. அப்போ அந்த குவாலிட்டி இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, எல்லா ஃப்ரீ இனிஷியேட்டிவ்ஸ் யார் பயன்படுத்துறா? பூர் பீப்பிள் தான். அப்போ உன்னோட லைஃப் டைம் முழுக்க குவாலிட்டி இல்லாத லைஃப் தான் நீ வாழ்ந்துட்டு போவேன். என்ன ரீசன்? வெல்ஃபேரை சரியா மேனேஜ் பண்ண முடியாதனால. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் இந்தியா. அடுத்த எக்ஸாம்பிள், இந்த பாயிண்ட்டை கன்சர்வேட்டிவா சொல்லல, ஜஸ்ட் ரேண்டமா யோசிங்க. ஓகே, சைல்டு கேர். எல்லா பெண்களும் வீட்டில் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன? குழந்தைகளை பார்த்துக்கணும். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது? சைல்டு கேர் பார்த்துக்க போகுது. லோக்கல் ஏரியாஸ்ல உருவாக்க போகுது கம்ப்ளீட்லி ஃப்ரீ சைல்டு கேர். ஸோ பயங்கரமான இனிஷியேட்டிவ் இல்லை. பட் நீ ஃப்ரீயா பண்ணும்போது வாட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் மணி? அதை கொஸ்டின் கேட்கணும். ப்ராப்பர் மேனேஜிங் ஆஃப் சோர்ஸ் இருக்கணும். அந்த அக்கௌண்டபிலிட்டி கொஸ்டின் கேட்கணும். நமக்கு சோர்ஸ் தெரியலனா, எங்க இருந்து பணம் வருதுன்ற அக்கௌண்டபிலிட்டி இல்லைனா ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. என்ன பண்ணி ஆகணும்? அந்த இடத்துக்கு வாடகை தரணும், ஒர்க் பண்றவங்களுக்கு சம்பளம் தரணும். பட் ஃப்ரீன்னு சொல்லியாச்சு. ஃப்ரீன்னு சொன்னதை காசை மாற்ற முடியாது. காசு இல்லை, என்ன பண்ணலாம்? குவாலிட்டி இருக்காது. இப்போ குழந்தைங்களை பார்த்துக்கிற இடமும் நான் ஃபியூச்சர்ல குவாலிட்டி குறைஞ்சிரும். ஸோ வழக்கமாக சொல்லுவாங்களே, வெல்ஃபேர் இஸ் டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். ஒரு சைடு பார்த்தோன்னா இன்இக்வாலிட்டி சரி பண்ணும், கவர்மெண்ட்டே நமக்கு காசு போட்டுரும், சாப்பாடு போட்டுரும், டிக்னிஃபைட் லைஃப். இன்னொரு கம்பெனிக்கு போய் தான் அவங்க கிட்ட காசு வாங்க அவசியம் கிடையாது. பட் அட் தி சேம் டைம் குவாலிட்டி குறையும், டிபெண்டன்சி ரொம்ப அதிகமாகிடும். ஓகேல? ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், எல்லா ஆஸ்பிரன்ஸும், எல்லா பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டும் யோசிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இந்த வெல்ஃபேரிசத்தை ஹவு டு மேக் இட் சஸ்டைனபிள் வெல்ஃபேரிசத்தை எப்படி உருவாக்குறது? லாங் டேர்ம் பண்ணணும், வெல்ஃபேரை சஸ்டைனபிளா இருக்கும். அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஸோ அதை பற்றி தான் சிரந்தன் சாட்டர்ஜி, a professor of development economics at Sussex University, economics and a மம்தானி மாடல். ஸோ ஃப்ரீ டைமில் படிச்சு பாருங்க. இந்த கிளாஸ்ல கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்மளால டிரைவ் பண்ண முடியல. பட் சஸ்டைனபிள் வெல்ஃபேரிசம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஐடியாஸ் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிருக்குமே தவிர ஒரு ஃபுல் சஸ்டைனபிள் வெல்ஃபேர் மாடலை இந்த கிளாஸ்ல உருவாக்கல. ரேண்டம் ஐடியாஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த சஸ்டைனபிள் வெல்ஃபேரிசத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசணும்ல, அந்த சைக்கிளை முடிச்சிடலாம். அதாவது ஒரு கவர்மெண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்எஃபிஷியன்சியாக மாறிடும், குவாலிட்டி குறைஞ்சிரும், எல்லாமே ஸ்லோவாக வரணும். அந்த பஸ் வந்து கரெக்ட் டைமுக்கு வரணும் அவசியம் கிடையாது. ஏன்னா காசை கிடைக்கும் போது ஃப்ரீ தானே. டாக்டர் கரெக்டாக வரணும் அவசியம் கிடையாது. எல்லாமே ஸ்லோ ஆயிடும், ரெட் டேப் சிவர் ஆயிடும். யோசிக்க முடியல. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல எந்த மக்கள்லாம் வெல்ஃபேர் வேணும்னு கேட்டாங்களோ, எங்களை பார்த்துக்கணும்னு கேட்டாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்க? எதுவுமே சரியா இல்ல, குவாலிட்டியா இல்ல, இன்எஃபிஷியன்சியா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் கல்வியை கொடுத்துச்சுன்னா அது குவாலிட்டியாவே இல்லை. பிரைவேட் உள்ள வைங்க, கண்ட்ரியோட க்ரோத் அதிகமாகும், எல்லா வசதிகளையும் குவாலிட்டியா மாத்துங்க. இப்போ குவாலிட்டி வரணும்னா பிரைவேட் பிளேஸ்ல வரும். கரெக்டா? என்ன ரீசன்? இது பிரைவேட் பஸ், அவன் கரெக்ட் டைமுக்கு வந்துருவான். என்ன ரீசன்? மக்கள் வருவாங்க, மக்கள் காசு பே பண்ணுவாங்க, அந்த காசுல ப்ராஃபிட் வருது. இந்த ப்ராஃபிட் வச்சுக்கிட்டு இன்னொரு பஸ் விடலாம், இல்லை குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். மற்ற பஸ்காரனை விட மக்களை அட்ராக்ட் பண்றதுக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ பஸ் டைமுக்கு வந்துடும், ஹாஸ்பிட்டல் நீட்டா இருக்கும். என்ன ரீசன்? மக்களுக்கு என்ன தேவைப்படுச்சு? குவாலிட்டியா இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல் குவாலிட்டியாவே இல்லை, நான் வேற ஹாஸ்பிட்டல் போறேன். ஸோ நீ காசு கொடுப்பேன், என்கிட்ட எல்லாரும் வர்றதுக்காக என்ன பண்ணுவேன்? ஹாஸ்பிட்டல நீட்டா வச்சுப்பேன். ஸோ மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த குவாலிட்டி, அந்த எஃபிஷியன்சி, அந்த ஃபாஸ்ட் எல்லாம் வந்துடும். பட் அகைன் ஒரு எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி இல்லைனா எக்ஸ்ட்ரீம் பிரைவேடைசேஷன் வரும்போது என்ன ஆகும்? ஒன்ஸ் அகைன் லோ இன்கம் பீப்புளால இந்த கேட்டுக்குள்ளே போக முடியாது. அது ஸ்கூல் கேட்டா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் கேட்டா இருக்கலாம், இல்ல ஃப்ரூட் பழம் வாங்குற கேட்டா இருக்கலாம். ஓகேல? ஸோ வெல்ஃபேர்ல இருந்து மார்க்கெட்டுக்கு மாறினாலும் குவாலிட்டி வந்துடும். பட் கவரேஜ் என்ன ஆயிடும்? கம்மியாயிடும்ல. நிறைய பேருக்கு போய் சேராது, மக்கள்கிட்ட காசு இருக்கா. ஸோ புவர்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட். அகைன் இந்த காலகட்டம் வந்து என்ன ஆகும்? நிறைய மக்கள் போரா இருக்காங்க, இன்இக்வாலிட்டி. ஸோ கவர்மெண்ட் உள்ள வந்து ஹெல்ப் பண்ணணும், வெல்ஃபேர் மாடல். அதுக்கு புரியுதா? ஹிஸ்டரி வந்து எப்படி கிடையாது, ஒரே நேரம் பார்த்தா போல பெண்டுலம் மாதிரி மாறி மாறி போயிட்டு இருக்கும். ஸோ பெண்டுலம் மாதிரி நீங்க வெல்ஃபேர் பண்ணணும் போனாலும், எக்ஸ்ட்ரீம் வெல்ஃபேர் பண்ணாலும் அதுவும் சீக்கிரமா முடிஞ்சிடும், எக்ஸ்ட்ரீம் ப்ரைவேடைசேஷன் பண்ணாலும் அது சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல, ஒரு சைட்ல மார்க்கெட்டிசம், இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல வெல்ஃபேரிசம். இது ஒரு மூவ்மெண்ட், இது ஒரு மூவ்மெண்ட். இல்லைனா இது ஒரு ஸ்விங்கு, இது ஒரு ஸ்விங். டபுள் மூவ்மெண்ட்னு ஒரு எக்கானமி சொல்றாரு. சரி, நம்ம தெரிஞ்ச கான்செப்ட் தான், அதுக்கு ஒரு டேர்ம் வைக்கிறார். இந்த உலகத்தோட
எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி நேராக போகல, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு இருக்கு பெண்டுலம் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்விங் போகும், மார்க்கெட்டிசம், நிறைய பேருக்கு இது கிடைக்காது, அது என்ன பண்ணும், ரிவர்ஸ் வரும். இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்விங், இன்னொரு மூவ்மெண்ட் இது வெல்ஃபேரிசம். அகைன் என்ன ஆகும், இங்க ஒரு ஃபுல் எக்ஸ்ட்ரீம் போனதுக்கு அப்புறம் அகைன் ரிவர்ஸ் வரும். இந்த டபுள் மூவ்மெண்ட்டை நீங்க ஹிஸ்டரியில பார்க்கலாம். டபுள் மூவ்மெண்ட்னு பேர் வைக்கிறார் யாரு, கார்ல் பொலானி, ஹங்கேரி ஆஸ்ட்ரியனோட எக்கனாமிஸ்ட். இவர் சொன்னது வந்து இட் இஸ் நாட் தியரி, இது ஒரு எக்கனாமிக் தியரி கிடையாது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல திஸ் இஸ் தி வேர்ல்ட்ஸ் எக்கனாமிக் ஹிஸ்டரி. நீங்க குளோபல் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஹிஸ்டரி ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே லைன்ல மூவ் ஆயிட்டே இல்ல, லீனியரா கிடையாது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய கிரேட் ஸ்விங், இன்னொரு கிரேட் ஸ்விங், டபுள் மூவ்மெண்ட் ப்ரூவ் பண்றாரு. இப்போ பேசின வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு டபுள் மூவ்மெண்ட் புரிஞ்சிருக்கும். பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் ஹிஸ்டரி லெவல்ல, எக்கனாமிக் ஹிஸ்டரி லெவல்ல ப்ரூவ் பண்றாருல்ல, அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். நீங்க ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த எக்ஸாம்பிள் வச்சுட்டு அவர் சொன்னார் அதை நான் சொல்லிடுறேன். மேபி ஃபேக்சுவலா ஏதாவது இடத்துல கோட் பண்ணலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல 1800 டைம்ல ஜெர்மனில நடந்தது. 1800 டைம்ல எண்ட்லலாம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பீக்ல இருக்க டைம், ஹையஸ்ட் ஒர்க்கிங் டைம். எல்லாரும் என்ன பண்றாங்க, இண்டஸ்ட்ரிக்கு போறாங்க, நிறைய வேலை செய்யறாங்க, லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது இண்டஸ்ட்ரிக்குள்ள, ஒர்க் ஆக்சிடென்ட், சேஃப்டி கிடையாது. என்ன ரீசன், ஆல் த இண்டஸ்ட்ரி வேர் ரன் பை மார்க்கெட், பிரைவேட் பிளேயர்ஸ். அப்ப இந்த டைம்ல மக்களுக்கு என்ன தோணும், இல்ல நாங்க ஒர்க் பண்றோம், கஷ்டப்படுறோம், கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும், நிறைய பேருக்கு அடிப்படுது, சோ வி நீட் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி, சோஷியல் இன்சூரன்ஸ் கொண்டு வாங்க. சோ மக்கள் கேட்கறாங்க. சோ ஜெர்மனி லீடர் பிஸ்மார்க், சரி ஓகே, கவர்மெண்ட் ஸ்டேட் என்ன பண்ண போகுது, காசை கலெக்ட் பண்ண போகுது, கலெக்ட் பண்ணி யாரெல்லாம் ஒர்க் பண்றீங்களோ உங்களுக்கு சோஷியல் இன்சூரன்ஸ் கொடுத்துடலாம். ஓகேல, அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்விங், எக்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரியலைசேஷன், பிரைவேடைசேஷன், மக்கள் கேட்கறாங்க, ஸ்டேட் உள்ள வருது, ஹெல்ப் பண்ணுது, சோஷியல் இன்சூரன்ஸ், மக்களுக்கு பென்ஷன், ஆக்சிடென்ட் கவர் எல்லாமே கிடைக்குது. பட் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ண முடியல, ஸ்டேட் ஃபீல்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ், நிறைய காசு செலவாகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த எல்லா இன்சூரன்ஸும் இந்த சேஃப்டியும் பார்த்துக்கிறதுக்கு பிரைவேட் இன்சூரன்ஸ் உள்ள வரட்டும், ரூல்ஸை ஃப்ரீ ஆக்கலாம், யார் வேணா என்ன பண்ணலாம், இந்த இன்சூரன்ஸ் உருவாக்குங்க. ஓகேல, ஒரு ஸ்விங்ல இருந்து இன்னொரு ஸ்விங். இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள், வேர்ல்டு வார் 2 பேரழிவு இல்ல, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ எல்லா கண்ட்ரிஸும் உருவாக்குனது வெல்ஃபேர் ஸ்டேட் மாடல் தான். ஃப்ரீ ஹெல்த், பப்ளிக் ஹவுசிங், பென்ஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகைன் ஆஸ் யூஷுவல் வெல்ஃபேர் மாடல்ல ரொம்ப காலத்துக்கு கொண்டு போக முடியல. அடுத்து 2 பேர் வந்தாங்க, 2 லீடர்ஸ். ஒருத்தவங்க தாட்சர், யூகே தானே, எஸ். இன்னொருத்தவர் ரீகன். அதெல்லாம் செட் ஆகாது, திஸ் வெல்ஃபேர் மாடல் இஸ் மோஸ்ட் காஸ்ட்லியர், கவர்மெண்ட் கட்டுப்படி ஆகல, மக்கள் லேசி ஆகுறாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் பிரைவேடைசேஷன் வில் பி கரெக்ட், ஃப்ரீ மார்க்கெட், நீ ஸ்கில்டா இருக்கியா, வேலைக்கு போய் எல்லாம் கிடைச்சிடும். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஸ்விங்ல வெல்ஃபேர்ல இருந்து இன்னொரு ஸ்விங். ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் given by உலயானி டு ப்ரூவ் தி டபுள் மூவ்மெண்ட் இன் தி எக்கனாமிக் ஹிஸ்டரி. ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் தேவையில்ல தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இந்த ஃபேக்ட் இங்கே பயன்படுத்திக்கலாம். பிஸ்மார்க் உருவாக்கின சோஷியல் இன்சூரன்ஸ், வேர்ல்டு வார் 2 வெல்ஃபேர் மாடல் இருந்து அகைன் மார்க்கெட் சென்ட்ரிக், எங்கேயாவது கோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்தியாலே பார்க்க முடியுதுல, நிறைய மக்கள் கேட்கறாங்களே, பப்ளிக் சர்வீஸ் குவாலிட்டியா இல்ல, ஸோ பிரைவேடைசேஷன் கேட்கறோம். ஸோ எல்லா ஊர்லயும் பார்க்க முடியும். ஓகேல, இப்போ போகலாம். ஸோ 2 எக்ஸ்ட்ரீம் சைடு இருந்தாலும் எல்லாருக்கும் எது பிடிக்கும், வெல்ஃபேர் தான் பிடிக்கும். ஈவன் எக்கனாமிஸ்ட்கே ஜான் ரால்ஸ்ல இருந்து நிறைய பேருக்கு, ஜான் ரால்ஸ் வந்து பிலாசபர் தான், பட் ஆல்சோ வி ஸ்போக் அபவுட் எக்கனாமி. ஸோ எல்லா எக்கனாமிஸ்ட்டுக்கும் எம்பத்தி இருக்கு. ஸோ அவங்களும் வெல்ஃபேர் பத்தி பேசியிருக்காங்க. அப்போ எல்லாரோட ஆசை என்னன்னா, இந்த வெல்ஃபேர் எக்ஸ்ட்ரீம்ல இருந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சென்டர் இருக்குல்ல, பேலன்ஸ்டு வெல்ஃபேர் உருவாக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஹவு டு கிரியேட் தி சஸ்டைனபிள் வெல்ஃபேர் மாடல். வி ஹவ் டு கிரியேட் தி தெர்மோஸ்டாட் மாடல். மீனிங் புரியுதுல, நம்ம ரூம்ல ஏசி இருக்கும்ல, ஏசி ஓடும், ஏன் ஓடுது, ரூம் ஹீட்டா இருக்கு, ஏசி ஓடும், ரொம்ப கூல் ஆகிடும், அடுத்து ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அது பேலன்ஸ் பண்ணி நார்மல் ஆகும்ல. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்போ குவாலிட்டி தேவையோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், ரொம்ப காசு அதிகமாகுதா அகைன் பேலன்ஸ் பண்ணி கம்மியாக்கணும். 2 எக்ஸ்ட்ரீம் போகாம பேலன்ஸா வச்சுக்கிற மாதிரி ஒரு மாடலை உருவாக்கணும். தான் பாயிண்ட். ஸோ ஹவு டு கிரியேட் இட், அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, சில ஐடியாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், வெல்ஃபேரை பிளைண்டா தரக்கூடாது, வெல்ஃபேர் ஷுட் பி ஸ்மார்ட்டர். ஸோ ஸ்மார்ட்டர் வெல்ஃபேர் சிஸ்டத்தை எப்படி உருவாக்குறது, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சப்சிடி சிஸ்டத்தை மாற்றணும். இப்போ இருக்கிற சிஸ்டம் இன்புட் பேஸ்ட் சப்சிடி சிஸ்டம். கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் என்ன பண்றோம், காசு பே பண்றோம். அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஜஸ்ட் இன்புட் மட்டும் கொடுத்துருது. இந்த பஸ்ஸா நான் காசு போட்டுறேன், போயிட்டு வந்துரு, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துரு. ஹாஸ்பிட்டல் இல்லையா, நான் ஹாஸ்பிட்டல் கொடுத்துறேன், யூஸ் பண்ணிக்கும். ஸோ பஸ்ஸுக்கு ஃப்ரீ டீசல், எல்லா பம்ப்ஸுக்கும் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, டிராவலுக்கு 0 ஃபேர். இந்த மாடல் இஸ் இன்புட் பேஸ்ட் சப்சிடி மாடல். திஸ் இஸ் ஓல்டு ஒன். என்ன ரீசன், நீ இன்புட் கொடுக்குற வரைக்கும், அந்த எல்லாத்துக்கும் நீ காசு கொடுக்குற வரைக்கும் தான் இந்த எல்லா ஸ்கீம்ஸும் ஓடும். இந்த இன்புட் கட் ஆயிடுச்சுன்னா, மணி கட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிடும். நாளுக்கு நாள் புவர் சர்வீஸ். அப்போ என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு சேஞ்ச் தி, யூ ஹேவ் டு ஷிஃப்ட் ஃப்ரம் இன்புட் டு அவுட்கம் பேஸ்ட் சப்சிடி மாடல். அப்போ எதை ரிமூவ் பண்ணல, சப்சிடியை ரிமூவ் பண்ணல, சப்சிடியை ரேஷனலைஸ் பண்றோம், ஸ்மார்ட்டா மாத்துறோம், அவுட்கம் மாத்துறோம். வாட் இஸ் மீன் பை தட், இந்த ஊருக்கு பஸ் வரலையா, ஓகே, எந்த பஸ் கம்பெனி கரெக்டான டைமுக்கு கரெக்டான குவாலிட்டிக்கு பஸ் அந்த ஊருக்கு போயிட்டு வருதோ அந்த பஸ்ஸுக்கு ரிவார்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாரும், எல்லா பிரைவேட் பஸ்ஸும் கவர்மெண்ட்டே காசு தருது, நம்ம பண்ண வேண்டியது கரெக்டாக போயிடும். நம்ம பஸ்ல என்ன பண்ணக்கூடாது, கூட்டம் அதிகமாக கூட, எந்த பஸ் ஸ்டாப் எந்த பஸ் கம்பெனி க்ரௌடை கரெக்டாக மேனேஜ் பண்ணுதோ அவங்களுக்கு அதிகமான காசு. இப்போ என்ன ஆகும், கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த இன்சென்டிவ் வாங்குறதுக்கு, ரிவார்டு வாங்குறதுக்கு பர்ஃபெக்ட் டைம்ல பர்ஃபெக்ட் குவாலிட்டியில் பஸ் ஊத்துறோம். ஸோ சப்சிடியும் கொடுக்குறோம், குவாலிட்டி ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2016 சிங்கப்பூரோட பஸ் கான்ட்ராக்ட் மாடல். இப்போ பேசணும்ல, சேம் கவர்மெண்ட் தனக்கு வர ரெவன்யூ இருக்குல்ல, அந்த காஸ்ட்ல பஸ் வாங்கி போட்டுரும். இந்த பஸ்ஸை யாரு குவாலிட்டி ஆப்ரேட் பண்றாங்களோ பஸ் எடுத்துக்கலாம், குவாலிட்டியான டைம் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பண்றாங்களோ பஸ் எடுத்துக்கிட்டு ஓட்டலாம், கவர்மெண்ட் காசு கொடுத்துரும். ஓகே, அப்போ ஜஸ்ட் எம்டி பஸ் ஓட்டிலாம் காசு வாங்க முடியாது. எந்த ரூட்ல
பஸ் தேவையோ அந்த ரூட் நீ போறியா, கவர்மெண்ட் என்ன பண்ணும், இன்சென்டிவ் கொடுக்கும். அப்போ அக்கௌண்டபிலிட்டி ப்ளஸ் எஃபிஷியன்சியா, இது ஒரு மாடல். ஸோ லாஜிக் புரியுதுல. வாட் இஸ் தி பாயிண்ட்? கண்டிஷனல் சப்சிடி இல்ல, ஜஸ்ட் லைக் என்ன பண்ணல, ஃபுல் ஃப்ரீ சொல்லல. எப்போ ஃப்ரீ, குவாலிட்டி இருந்தா ஃப்ரீ. இப்போ அடுத்த வெர்ஷன் பிரான்ஸ்ல பேர் வந்து சாலிடாரிட்டி டிரான்ஸ்போர்ட். ஸோ பிரான்ஸ்ல டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ஃப்ரீ கிடையாது, பட் டிஸ்கவுண்ட். கண்ட்ரியில் இருக்கிற எல்லாரோட இன்கம் சேலரி பத்தி கவர்மெண்ட்டுக்கு தெரியும். இன்கம் பேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட். நீ பஸ் யூஸ் பண்றியா, இஃப் யூ ஆர் ஏ ரிச் பேசஞ்சர் ஃபுல்லா கட்டு, நீ உள்ள ஏற, இன்கம் ரொம்ப லோவா இருக்கா, அதிகமாக டிஸ்கவுண்ட். இன்னும் 5 இயர்ஸ்ல இன்கம் அதிகமாயிட்டு இருக்கா, இன்கம் அதிகமாயிடுச்சுன்னா டிஸ்கவுண்ட் குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணுது, பேலன்ஸ் ஆகுது இல்லை. ஸோ பிரான்ஸ் கவர்மெண்ட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒர்க் பண்ணுது. பட் ஈக்விட்டி, எல்லாருக்கும் ஈக்குவல் ஃபீஸ் கிடையாது, எல்லாருக்கும் ஈக்குவல் ஃப்ரீ கிடையாது. ஆக்சுவலாக இந்த மாடல் தான் ப்ராக்டிஸில் நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். ப்ராக்டிஸ் ஸ்டடியால் இருக்கு. ஸ்டடியாலில் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ 24/7 ஸ்டடியால் யூட்டிலைஸ் பண்ணுறது. காலேஜ் முடிச்சுட்டு ஆஃப்டே வருவாங்கல்ல ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ. பட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்டடியால் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு 500 to 700, சில பேருக்கு 300, சில பேருக்கு 500. ஈக்விட்டி பேஸ் என்ன ஆகுது, பேலன்ஸ் ஆகுது இல்லை. எக்ஸ்ட்ரீம் பிரைவேட் கிடையாது, எக்ஸ்ட்ரீம் வெல்ஃபேர் கிடையாது, ஈக்விட்டி பேஸ்ட் மாடல். அப்போ ஈக்விட்டி பேஸ்ட் மாடல் உருவாக்குது, உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உருவாக்குது. வீக்கர் செக்ஷன் பயன்படுத்துறாங்க, வீக்கர் செக்ஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வருது, ரிச் பீப்பிளோட நாலேஜ் உள்ள வருது, ஒரு கம்யூனிட்டி கேதரிங் உருவாக்குது. அப்போ ஸ்டடியாலையும் சஸ்டைனபிளா கொண்டு போக முடியும். அண்ட் ஆல்சோ சோஷியல் சாலிடாரிட்டி உருவாகுது இல்லை. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸையும் பார்க்க முடியும். எஸ், அப்போ இங்கே என்ன பண்றாங்க, ஃப்ரான்ஸும் ஒரு கண்டிஷன் இருக்கு. உன்னோட அவுட்கம் பார்க்குறாங்க. இன்கம் லாஸ்ட் இயரோட அதிகமாக இருக்கா, எவ்வளோ அதிகமாக இருக்கு, கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் கம்மியாயிடும். ஓகேல, இது சம் டைப் ஆஃப் சஸ்டைனபிள் வெல்ஃபேர் மாடல். ஆக்சுவலாக இந்த ஆர்டிகல்ல தமிழ்நாடு பற்றி டீடைல்டு வெல்ஃபேர் மாடல் ஸ்டடி பண்ணி தரல. இதில் ஒருவேளை உங்ககிட்ட என்ன டீடைல்டு ஆர்டிகல் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் லாங் டேர்மாக லாங் ரன்னா இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது. அந்த ஸ்கூலில் படித்து டாக்டர் ஆயிருக்காங்க. இந்தியா லெவலில் எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்குது. ஒரு பயங்கரமான ஹார்ட் சர்ஜரியை ஃப்ரீயாக தர முடியுது. அப்போ இந்தியாவில் சிலதும் தமிழ்நாட்டில் சில இனிஷியேட்டிவ்ஸ் லாங் ரன் ஒர்க் ஆகுது இல்லை. அப்போ லாங் ரன் ஒர்க் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதையும் படிக்கணும். எஸ், அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், சேம் பஸ் வச்சுக்கலாம். நியூவா பார்த்தோம்ல அவுட்கம் பேஸ்ட் மாடல் பார்த்தோம்ல, அந்த அவுட்கம் பேஸ்ட் மாடலே பர்மனெண்டா, அதையும் யோசிக்கணும். வச்சுக்க புரியுதா, எத்தனை வருஷத்துக்கு அந்த பஸ்காரனுக்கு காசு கொடுப்பீங்க, ஹவு லாங், அந்த டைம்ல முக்கியம். எப்போ இன்சென்டிவ் கொடுக்கணும், எப்போ இன்சென்டிவ் ஸ்டாப் பண்ணுன்ற டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். என்ன பண்ணிட்டு இருக்கணும், எக்கனாமியை ரியல் டைம்ல வாட்ச் பண்ணணும். நம்ம ஊர்ல இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு, எல்லா விலைவாசி ரொம்ப அதிகமா இருக்கா, எக்கனாமிக் கிரைசிஸ் மாதிரி இருக்கா, அந்த டைம்ல கண்டிப்பா எல்லா சப்சிடிஸ் கேஷ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். பட் கொஞ்சம் எக்கனாமிக் ஆகிட்டு இருக்கு, ரீகன் ஆகிட்டு இருக்கு, இன்ஃபிளேஷன் கம்மி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சீசன்ல எக்கனாமியோட ரிகவரி ஸ்டேஜ்ல சப்சிடிஸை குறைச்சிக்கணும். கிராஜுவல் ரெடியூஸ், இதெல்லாம் ஐடியாஸ் தானே. டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. என்ன பண்ணாதீங்க, டோன்ட் டேக் பிளண்ட் கண்ட்ரோல்ஸ். புரியுதா, எப்பொழுதுமே ஃப்ரீ இல்ல எப்பொழுதுமே ஃபுல் காசு, பிளண்டா ஒரு பக்கம் போகாதீங்க. இட் ஷுட் பி ஆட்டோமேட்டிக் கண்டிஷனல் சப்போர்ட் சிஸ்டம். ஓகேல, நீங்களே யோசிங்களா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அதிகமான இருக்கும், ரெண்ட் ஹவுஸ் இருக்கும். மேயர் சொல்றாரு இதுக்கப்புறம் ரெண்ட் அதிகமாகாது, ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. அப்போ யாருக்கு டிஸ்கரேஜ்மெண்டா இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கல்ல, வீடு கட்டுறாங்கல்ல, வீடு கட்டி வாடகை கொடுறாங்கல்ல, இதுக்கப்புறம் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாட்டாங்க, ரெண்ட் ஆகாது, அதிகமாகாது, அப்படிதான் இருக்க போகுது. எதுக்கு புதுசாக கட்டணும். அப்போ எதையுமே பிளண்டா பர்மனெண்டா விட்டா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி குறையும். அப்போ எப்போ ரெண்ட் அதிகமாக்கணும், எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்போது. ஈவன் அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கல்ல பில்டர்ஸ், அவங்களும் டாக்ஸ் பிரேக் தரணும், ரெண்டுமே இருக்கணும். ஸோ சப்ளை பண்றாங்கல்ல பிசினஸ் பீப்பிள், அவங்களுக்கு எப்போ பிரேக் தரணுமோ அப்படி பிரேக் தரணும், மக்களுக்கு எப்போ சப்போர்ட் பண்ணணுமோ அதுவும் தரணும். ரெண்டு பக்கமும் கண்டிஷன் லெவலில் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இந்த பண்ணி உங்களுக்கு தெரியும், ஃபேமிலியில் இருக்கிற எல்லா சைல்டுக்கும் கவர்மெண்ட்டே காசு கொடுத்துரும். எப்போனா நீங்கள் எல்லா சைல்டையும் ஸ்கூலுக்கு அனுப்பினா, 6th கொஞ்சம் காசு, 8th கொஞ்சம் காசு, 10th பாஸா கொஞ்சம் காசு, ஸ்காலர்ஷிப். ஸோ ஸ்கூல் அட்டென்ட் பண்ணால் காசு. பிரேசில் இது இருக்கு, பிரேசிலோட போல்சா ஃபேமிலியா இனிஷியேட்டிவ், கண்டிஷனல் சப்போர்ட். எல்டர்லி பாப்புலேஷனுக்கு கேஷ் டிரான்ஸ்ஃபர் இஸ் மஸ்ட். கென்யா எனுவா ஜமி ஒரு ஸ்கீம். அப்போ இந்த விஷயங்கள் எதை உருவாக்குது, கவர்மெண்ட் காசு தர்றது சேரிட்டி கிடையாது, டிக்னிட்டி. நான் ஸ்கூலுக்கு போகிறேன், பாஸ் பண்ணிட்டு அதனால காசு வருது. நான் காலேஜ் போகிறேன், கவர்மெண்ட் எனக்கு காசு கொடுத்தாகணும், டிக்னிட்டி. நான் அந்த கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு, கான்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இட் இஸ் மை எல்டர் ஏஜ், கவர்மெண்ட் மஸ்ட் கான்ட்ரிபியூட். ஸோ சேரிட்டில இருந்து டிக்னிட்டியாக மாறுது. ஸோ ஓகேல, ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன், மோஸ்ட் ஆஃப் தி வெல்ஃபேர் மாடல் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் அண்டர் ஃபண்டிங். காலம் போக 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 காசு குறைஞ்சிருது, அந்த ஸ்கீமுக்கு காசு இல்லை, அண்டர் ஃபண்டிங். விச் மீன்ஸ் அந்த வெல்ஃபேர் மாடல் இஸ் நாட் ப்ராப்பர்லி டிசைன்ட். அப்போ இந்தியன் சிட்டிசன்ஸ் எந்த ஒரு வெல்ஃபேர் விஷயத்தையும் எடுத்துக்கும் போது பீப்பிள் மஸ்ட் நோ how it is funded, எங்க இருந்து காசு எடுத்துறீங்க அதை தெரிஞ்சுக்காம அந்த வெல்ஃபேர் ஸ்கீமை ஏன் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் ஷுட் பி கிளியர்லி காஸ்டட். இந்த ஸ்கீமுக்கு காஸ்ட் எங்கிருந்து வருதுன்றது கிளியரா அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். அதை சொல்லலைன்னா, நமக்கு தெரியலனா ஃபியூச்சர்ல எது குவாலிட்டி மிஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இந்த வெல்ஃபேர் ப்ராடக்டிவிட்டி உருவாக்குதான், பேரிட் வித் growth உருவாக்குற வெல்ஃபேர் மாடலா செக் பண்ணிக்கணும். சி ஃபார் எக்ஸாம்பிள், சம்டைம்ஸ் ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்ல, அந்த ப்ராசஸ் ஈஸியாகவும் ஃபாஸ்டா இருந்துச்சுன்னா growth எப்படி இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும்ல. அப்போ ரெகுலேஷன் சிம்பிளாக இருக்கும்போது growth என்ன ஆகலாம், அதிகமாகலாம்ல. இது ஒரு பாயிண்ட். ஸோ ஓரளவுக்கு ஓகேல. இந்த எல்லா பாயிண்ட்ஸ் தான் இந்த ஆர்டிகல் பேசின பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த ஆர்டிகலோட கன்க்ளூஷன்ல ரெண்டு திங்கர் இன்ட்ரோ பண்றாங்க. ஜஸ்ட் கோட்டிங் மாதிரி சொல்றாங்க, நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான் ஜஸ்ட் கோட் பண்றாங்க. நமக்கு ஜான் ரால்ஸும் தேவை, வில்ஃப்ரெடோ பேரட்டோவும் தேவை. ரால்ஸ் என்ன சொல்றாரு, ஒரு கண்ட்ரியோட எஃபிஷியன்சிலாம் விஷயம் கிடையாது, எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கட்டும், பட் யார் லாஸ்ட் பீப்பிள், புவர் பீப்புளுக்கு அந்த மாடல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, அதை ஃபாலோ பண்ணும். ஈவன் இட் இஸ் வெல்ஃபேர் மாடல், அது இன்எஃபிஷியன்சியா இருக்கட்டும், பட் இட் ஹெல்ப்ஸ் தி புவர், அப்போ இருக்கட்டும். ஜான் ரால்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எக்காரணத்தை கொண்டும் டோன்ட் லீவ் தி டிஸ்அட்வான்டேஜ் பீப்பிள், எக்காரணத்தை கொண்டும் டோன்ட் லீவ் தி
disadvantaged people. So protect the weak. Not a point of view. John Rawls. Pareto என்ன சொல்றாரு? Efficiency is most important. Don't waste the resource. எல்லா ரிசோர்ஸும் ஆப்டிமலா பயன்படுத்துற மாதிரி உருவாக்குங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற தான் அமௌண்ட். ரெண்டுமே நமக்கு தேவை. எப்போ பார்த்தோம்ல, எக்கனாமிக் கிரைசிஸ் அப்போ ஜான் ரால்ஸை மேனேஜ் பண்ணுங்க. ரால்ஸ் சொல்ற மாதிரி protect the வீக்கர் செக்ஷன். எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகுதா, பேலன்ஸ் ஆயிடுச்சா, ரிகவர் ஆயிடுச்சா, டோன்ட் வேஸ்ட் தி மணி, ஃபாலோ தி பெரேட்டோ பிரின்சிபல். முடிஞ்ச அளவுக்கு காசு சேவ் பண்ணுங்க, தேவையெல்லாம் செலவு பண்ணாதீங்க. ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ரால் சொல்ற சைடு முக்கியம், கம்பேஷனும் முக்கியம், பெரேட்டோ சொல்ற காம்படிஷனும் முக்கியம். ரெண்டும் பேலன்ஸ் பண்ற மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போகாம ஒரு ப்ரோக்ராம்டு ஆசிலேஷனை உருவாக்கணும், பேலன்ஸ்ட் ஆசிலேஷனை உருவாக்கணும். வாட் இஸ் ப்ரோக்ராம்டு ஆசிலேஷன்? தி ஸ்டேட் ஷுட் பி சோ கைண்ட், கம்பேஷனாகவும் இருக்கணும், எம்பத்தியாகவும் இருக்கணும், அண்ட் ஆல்சோ அந்த எக்கனாமி காம்படன்ஸாகவும் இருக்கணும். ஓகேல, இப்போ எந்த கண்ட்ரியும் we will follow the Rawlsian compassion இல்லைனா we will follow the Pareto's competence. இதை ஒன்று சூஸ் பண்ணாதீங்க. we have to simply time them right. டைமுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணுங்க. இப்போ கேட்டிங் புரியுதா? எக்கனாமிக்ஸ் அண்ட் மம்தானி மாடல் which mean பேலன்ஸ் மாடல். பிக் ஆப்பிள் சொல்லி சொல்கிறாங்களே, இங்கே ஆப்பிள் மீன்ஸ் இந்த நியூயார்க் சொல்கிறாங்க, த பிக் சிட்டி நியூயார்க். நியூயார்க்கில் வந்திருக்கிற நியூ மேயர். a new model should be created, பேலன்ஸ்டு மாடல். ஸோ ஃபோக்கஸ் லெஸ் ஆன் ரொமான்ஸ் ஆஃப் ஃப்ரீ. மக்களுக்கு அந்த ஃப்ரீன்னு பேசுகிறவங்கள ரெவல்யூஷன் ஆகுதுல, அந்த எமோஷனில் ப்ளே ஆகாமல் ஒர்க் மோர் ஆன் தி ஆர்கிடெக்சர் தட் மேக்ஸ் இன்க்ளூஷன் ஒர்க் அட் ஸ்கேல். எல்லாரும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குங்க.